Hello friends, welcome to Tamil tutorial. In the video நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா எக்ஸல்ல வேர்ட் உடைய frequency எப்படி கால்குலேட் பண்றது அதாவது வேர்ட் உடைய கவுண்டை எப்படி கால்குலேட் பண்றது அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு பார்த்தோம் அப்படினா ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா கொடுக்கிற இன்புட்ல நீங்க பார்த்தோம் அப்படினா only யூனிக்கான வேர்ட்ஸ் மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். அது யூனிக்ங்கற ஃபங்க்ஷன்ல வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 1. அதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணோம் அப்படினா இந்த யூனிக் ஃபங்க்ஷன்ல வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு கவுண்டிங் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வேர்டோட ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது என்னுடைய சாம்பிள் இன்புட். இப்போ நான் ஒரு கம்பெனியோட நேம் இன்புட்டா கொடுத்திருக்கேன் வேர்டா. இப்போ ஸ்டெப் 1 பார்த்தா அப்படினா எக்ஸ்ட்ராக்ட் யூனிக் வேர்ட்ஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா யூனிக்னு டைப் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வரும். இதுல அப்படியே இந்த இன்புட் செல்ல கொடுத்துருங்க. இதான் ஸ்டெப் 1. கொடுத்தோம் அப்படினா இந்த மாதிரி only யூனிக்கான வேர்ட்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ TCS பார்த்தோம் அப்படினா நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு 4 டைம்ஸ் வந்திருக்கு. சோ அது யூனிக். அதாவது டூப்ளிகேட் போய்டும். only யூனிக்கான வேர்ட்ஸ் மட்டும் வரும். இதான் ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2 பார்த்தோம் அப்படினா இந்த ரிசல்ட்டை அப்படியே கவுண்ட் இஃப்ல நீங்க இன்புட்டா கொடுத்து வேர்டை ஆர்குமெண்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வென்சி ஈஸியா வந்துரும். இப்போ ஸ்டெப் 2ல நான் என்ன பண்றேன் அப்படினா கவுண்ட் இஃப் கவுண்ட் கிடையாது கவுண்ட் இஃப். ஏன்னா கவுண்ட் இஃப்ங்கிறது கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த செல்லோட கவுண்டை கண்டுபிடிக்கும். இப்போ நம்மளுடைய இந்த இன்புட் செல் கவுண்ட் இஃப்ல இந்த இன்புட் செல்லை கொடுத்துடணும். கமா போட்டுட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ TCS உடைய ஃப்ரீக்வென்சி 4 வந்துருச்சு. மற்ற எல்லா வேர்டுக்கும் வரணும் அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எல்லா வேர்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேர்டோடைய ஃப்ரீக்வென்சி வந்துருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம். TCSக்கு 4 வந்திருக்கு. ஸோ 1 2 3 4 வந்திருக்கு. அதுக்கப்புறம் CTS பார்த்தீங்கன்னா 3 1 2 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 2 1 வந்திருக்கு. இப்போ ஆப்பிள் 1 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எக்ஸலில் வேர்டோட ஃப்ரீக்வென்சி கால்குலேட் பண்ண முடியும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.